அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் யாராவது மனசை கஷ்டப்படுத்திட்டீங்கன்னு வைங்களேன், இந்த உலகத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு அவர் போனதுக்கு பிறகோ, நீங்களும் போனதுக்கு பிறகோ, அதாவது கயாமத்துடைய நாளையில் அவங்கக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அங்கே எங்கே போய் தேடினாலும் அவரை மன்னிப்பு கேட்குறது ரொம்ப கஷ்டமாகவே போய்டும். இந்த உலகத்தில் நம்ம மன்னிப்பு கேட்குறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஈகோ நம்மளை தடுக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம ஈகோ தான் முக்கியம், நமக்கு நம்ம மரியாதை தான் முக்கியம், நமக்கு கௌரவம் தான் முக்கியம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஆனால் கயாமத் நாளையில் நீங்கள் யாருக்கிட்ட யார் மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா கூட, அவங்க நினச்சா கூட மன்னிக்க மாட்டாங்க. அங்கே உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த உலகத்தில் உள்ள காசு பணம் எதுவுமே செல்லாது. அங்கே நன்மைகளை பிரித்து கொடுக்கப்படும். அதனால் உலகத்தில் இருக்கும்போது யாருடைய மனசையும் உடைக்காதீங்க, யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய உடம்புலையே தவறு செய்யக்கூடிய அதிகமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாக்கை பிடிச்சி காமிச்சிருக்கிறாங்க. இந்த நாக்கு தான் எல்லா தவறும் செஞ்சுட்டு அது பாட்டு உள்ளே இருந்துக்கும். ஆனால் அதுக்குண்டான கஷ்டத்தை ஏற்படுத்துறது, அதாவது அதோடைய கஷ்டங்களை நஷ்டங்களையும் பார்க்கக்கூடியது நம்ம மொத்த உடம்பும். அதனால் வார்த்தைகளை குறைவாக பேசுங்க, எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படாது.